அனைவருக்கும் வணக்கம். சுகர் நாடி, பிருகுநஞ்ச நாடி, நட்சத்திர சார விதிகள் இந்த மூணையுமே தொடர்பு படுத்தி பார்க்கும்போது பலன்கள் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக எடுத்துக்கொள்ளலாம். இப்போ பாருங்கள், இந்த நட்சத்திர சாரம் என்பது நம்ம பாரம்பரியில் பிராசார முறையில் இருக்கின்றது. இதன் மூலமாக தான் நட்சத்திரம், உபநட்சத்திரம், உப நட்சத்திரம்லாம் எடுக்கப்பட்டு மிகவும் நுட்பமான முறையில் பலன் எடுத்தார்கள் கேபி சிஸ்டத்தில். பிருகுநந்தி நாடியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா, கிரக பார்வையும் கிரக சேர்க்கையும் கோச்சாரத்தை இணைத்து நடக்கக்கூடிய சம்பவங்களை மிகவும் அழகாக சொன்னார்கள். இருந்தாலும் அதிலும் சில குறைபாடுகள் இருக்கத்தான் செய்கிறது. சுகர் நாடி இது நட்சத்திரத்தின் அடிப்படையில் பாவங்களை பொருத்தி பார்ப்பது. நட்சத்திரத்தை சாரத்தை எடுத்து அந்த சாராதிபதி எந்த பாவத்தில் நிற்கிறாரோ அந்த பாவத்தின் பலன்கள் இருப்பது சுகர் நாடி. இது நம்மளுடைய ஒவ்வொரு ஆரம்ப பாடங்களில் நாம் படித்து கொண்டிருக்கின்றோம். இப்பொழுது சுகர் நாடி அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் என்ன என்றால், இதற்கு மற்ற விதிமுறைகள் அதிகமாக கிடையாது. ஒரு கிரகம் எந்த நட்சத்திரத்தில் நிற்கின்றதோ அந்த நட்சத்திரம் அதிபதியாகவே அது மாறி, அந்த அதிபதி எந்த பாவங்களுக்கு நிற்கின்றாரோ அந்த பாவத்தின் பலன்களை திசை புத்தியிலே நாம் பெறலாம். இது ஒரு எளிமையான முறையும் கூட, கரெக்டாகவும் வேலை செய்கிறது. இப்படி நாம் ஜாதகத்தை பொருத்தி பார்க்கலாம். ஒரு கிரகத்தில் சாரத்தில் எந்த கிரகம் அதிகமாக நிற்கின்றதோ அந்த கிரகத்தின் காரகம் அவர் வாழ்க்கை முழுதும் அது நடைபெறும். அப்படி பார்க்கும்போது ராகுடைய காலில் நிறைய கிரகங்கள் இருக்குன்னு வைங்க, அதுக்கப்புறம் அவருடைய வாழ்க்கையில் நிறைய கற்பனை வளங்களோடு வாழ்வார். அது அவருடைய ஜாதகத்தில் யோகத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இருந்தால் நிச்சயமாக அவர் கற்பனை பண்ண அத்தனையுமே அவர் செயல்படுத்தி விடுவார். கேதுவுடைய காலில் நிறைய கிரகங்கள் இருந்துச்சுன்னா, கேதுவுடைய சாரத்தில் அவருக்கு எல்லாமே ஒரு தடங்கல்கள், மன நிம்மதி இல்லாமல் இந்த மாதிரி வாழ்க்கையை வாழ்வார். முதலில் சாரம் எந்த அளவுக்கு இந்த கிரகங்கள் அதிகமாக வைக்கின்றிருக்குதோ அந்த சாரம் முதலில் ஜாதகத்திற்கு வாழ்க்கை பூரா அது வேலை செய்யும். இப்படி சில விளக்கங்கள் நம்ம அடுத்தடுத்து பார்க்கலாம். அடுத்த ஒரு கட்டத்தில் பேசுவோம். நன்றி, வணக்கம்.